நம்ம வந்து சிவகாசி போயிருந்தோம். அந்த வீடியோ போட்டிருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இது வந்து 3ஆவது தடவை நான் சிவகாசியில போயிட்டு பர்ச்சேஸ் பண்றேன். எதுக்கு நான் சிவகாசி போறேன் அப்படின்னா, ரேட் வந்து ரொம்ப கம்மியாகும், அதே மாதிரி குவான்டிட்டி நிறைய உங்களுக்கு கிராக்கர்ஸ்ல கிடைக்கும். பார்சல் வந்து பக்காவா இருக்கு. நான் பர்ச்சேஸ் பண்ண பில்லு இதை உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன். படா பீகாக் இது லாஸ்ட் டைம் வந்து மீடியம் சைஸ் எடுத்திருந்தேன். இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 2100 rupees. இது எனக்கு தெரிஞ்ச கண்டிப்பா 400 ஆச்சு இருக்கும். அது கம்மிங்க விற்கவே மாட்டாங்க. கலர் மேஜிக் வைப்பு இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 1600. இது வாலா டைப்னு நினைக்கிறேன். தீபாவளி இப்போ வெடிக்க போது தான் தெரியும் இது என்னன்னு. ட்ரை கலர் இது வந்து ஃபவுண்டைன் கிராக்லிங். லாஸ்ட் டைம் நாங்கள் வெடிச்சோம். இது சூப்பரா இருந்தது. இது லைக் புஷ்பான் மாதிரி தான், பட் இது நல்லா பெருசா வரும். உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இதோட எம்ஆர்பி வந்து 850 rupees. இது அக்னி பாம்புங்க, வேற லெவலுங்க. இது ஆட்டோ பாம்போட அப்பா அப்படின்னு சொல்லலாம். ஆட்டோ பாம்பே பாத்தீங்கன்னா அப்படி வெடிக்கும், காதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். இது வந்து சான்ஸே கிடையாதுங்க, காது போயிடுங்க. ரோட்ல தானே வெடிப்போம், அந்த ரோடே ஷேக் ஆகும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாம்பு அப்படின்னு சொல்லலாம் அக்னி பாம்பு. எனக்கு பர்சனலாவே ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரகடு பாய்ஸ் எல்லாம் இது கண்டிப்பா வெடிக்கலாம் அக்னி பாம்பு. இது சைஸே பெருசா இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து சிவகாசி போயிருந்தோம். அந்த வீடியோ நான் போட்டிருப்பேன், நீங்க பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். அதே மாதிரி அங்கே நான் சொல்லியிருந்தேன் பர்ச்சேஸ் பண்ணதான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து 3ஆவது தடவை நான் சிவகாசியில போயிட்டு பர்ச்சேஸ் பண்றேன். எதுக்கு நான் சிவகாசி போறேன் அப்படின்னா, ரேட் வந்து ரொம்ப கம்மியாகும், அதே மாதிரி குவான்டிட்டி நிறைய உங்களுக்கு கிராக்கர்ஸ்ல கிடைக்கும். சென்னையில பாத்தீங்கன்னா ரீட்டைல் ஷாப்ஸ்ல லாஸ்ட் மினிட்ல பாத்தீங்கன்னா எம்ஆர்பியோட அதிகமா விற்கிறாங்க. பிளஸ் என்னன்னா, நம்ம காசு என்னதான் வச்சாலும் கிராக்கர்ஸ் அந்த அளவுக்கு குவான்டிட்டி வரமாட்டேங்குது. அதனாலதான் 2 வருஷம் முன்னாடி பாத்தீங்கன்னா நான் சிவகாசி டைரக்டா போய் விசிட் பண்ணி வில்லோ கிராக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷாப்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். அங்க பாத்தீங்கன்னா வெரைட்டிஸ் நிறைய இருந்தது. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. அதே மாதிரி நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் கொடுத்திருந்தாரு. அதனால தான் நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு போட்டிருப்பேன். நல்லா சப்போர்ட். அதே மாதிரி வில்லோ கிராக்கர்ஸ்ல குவாலிட்டி நல்லா இருக்கும். அதனால தான் நான் மெயினா அங்க போய் பர்ச்சேஸ் பண்றது. ஏன்னா சிவகாசியில நிறைய ஷாப்ஸ் இருக்கு, பட் எனக்கு வில்லோ கிராக்கர்ஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. குவாலிட்டி பெஸ்டா இருந்தது. லாஸ்ட் 2 years பாத்தீங்கன்னா நான் வில்லோ கிராக்கர்ஸ்ல தான் பர்ச்சேஸ் பண்ணி நான் கிராக்கர்ஸ் வெடிக்கிறேன் ஃபேமிலியோட. எல்லாமே 100% நல்லா வெடி வந்து சவுண்டும் சரி, குவாலிட்டி நல்லா இருந்தது. அதனால தான் நம்ம கண்டினியூஸா வில்லோ கிராக்கர்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி போட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் வந்து போன வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, காம்போல வந்து கேட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இந்த தடவை வந்து காம்போ போட்டிருந்தாரு. 2000 rupees, 3000 rupees and 5000 அப்படின்னு சொல்லிட்டு 3 காம்போ வந்து நம்ம சேனலுக்காக அங்க வந்து கொடுத்திருந்தாரு. இப்போ நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணது வந்து அந்த 3த்துல ஒரு காம்போ தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அது என்ன காம்போ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல வந்து நீங்க சொல்லுங்க. இது 2000 காம்போவா, 3000, 5000 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நான் இந்த கிராக்கர் பாக்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ண போறேன். அன்பாக்சிங் பண்ணிட்டு என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்திருக்காங்க, காம்போ என்ன, அதெல்லாமே லாஸ்ட்ல நான் கண்டிப்பா சொல்றேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ வந்து நான் கிராக்கர் பாக்ஸ் வந்து அன்பாக்சிங் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பேக்கிங் பத்தி சொல்லிடுறேன். பேக்கிங் வந்து சூப்பரா பண்ணியிருக்காங்க பாருங்க. உள்ள பாக்ஸ் மேல வந்து இந்த ஒயிட் ஷீட் போட்டு நல்லா உங்களுக்கு பேக்கிங் வந்து நல்லா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எனக்கு பாத்தீங்கன்னா என்ன டிரான்ஸ்போர்ட்ல போட்டாங்க அப்படின்னா MSS டிரான்ஸ்போர்ட். ஏன்னா தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா இந்த சர்வீசஸ் ரொம்ப இருக்கு. எனக்கு பாத்தீங்கன்னா ஃப்ரைடே நைட் வந்து MSS டிரான்ஸ்போர்ட்ல போட்டாங்க சிவகாசியில. சாட்டர்டே கரெக்டா 7:30க்கு எனக்கு மெசேஜ் வந்துச்சு, இந்த மாதிரி சென்னையில வந்து ரிசீவ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் உடனே கிளம்பி போயிட்டு பார்சல் கொண்டு வந்துட்டேன். ஏன்னா சண்டே ஹாலிடே, இதோட மண்டே தான். அதனால வந்து நான் சாட்டர்டே 8 o'clock போயிட்டு இந்த பார்சல் வந்து கொண்டு வந்துட்டேன். ஸோ டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் MSS வந்து நல்லா இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா MSSல தான் போட்டாங்க. எனக்கு ரொம்ப சேஃபா பார்சல் வந்து எனக்கு ரிசீவ் ஆயிருக்கு. நீங்க பாருங்க, டோட்டலா பார்சல் வந்து பக்கவா இருக்கு. இப்போ வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிடலாம். பார்சல் பொறுத்த வரைக்கும் சூப்பருங்க. பேக்கிங்லாம் பக்காவா பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நல்லா டேப்பும் போட்டு நல்லா பேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுதாங்க நம்ம கிராக்கர்ஸ். மேலேயும் டாப்ல வந்து இதை வச்சு பேக் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இதுதாங்க நம்ம காம்போ கிராக்கர் பாக்ஸ். இப்போ வந்து 1 by 1 என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம பார்சல் பிரிச்சுட்டோம். பார்சல் வந்து பக்காவா இருக்கு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சூப்பரா பேக் பண்ணி நம்மளுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நான் பர்ச்சேஸ் பண்ண பில்லு இதை உங்களுக்கு லாஸ்ட்ல சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஐட்டம் பாருங்க, பீகாக், படா பீகாக். இது லாஸ்ட் டைம் வந்து மீடியம் சைஸ் எடுத்திருந்தேன், பட் வீட்டில் வந்து கிட்ஸ் வந்து எனக்கு பெரிய பீகாக் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதனால வந்து படா பீகாக்கு. ஆக்சுவலி இதோட எம்ஆர்பியும் நான் சொல்லிடுறேன். ஒரு ஐட்டம்க்கோட எம்ஆர்பி நான் சொல்லிடுறேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2100 rupees இது. ஓகேவா? ஸோ இது ஒன்று இருக்கு, படா பீகாக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் பாருங்க, கலர் டண்டர் அப்படின்னு சொல்லிட்டு 1, 2, 3, 4, 5 டோட்டலாக 5 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட எம்ஆர்பியை நான் சொல்லிடுறேன், ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கிறதுக்கு தான். எம்ஆர்பி வந்து 1000 rupees போட்டிருக்கு. இது வந்து கலர் டண்டர் ஸ்பார்க்லெஸ். அதில் வந்து 5 பேக் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்
ட்விங்க்லிங் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட எம்ஆர்பி வந்து 456 ருபீஸ். அடுத்த ஐட்டம் பாருங்க, மெர்க்குரி டார்ச், லைக் பென்சில் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதோட எம்ஆர்பி வந்து 235 ருபீஸ். மெர்க்குரி டார்ச் இது மோஸ்டா பாத்தீங்கன்னா கிட்ஸ் தான். தீபாவளினா கிட்ஸ் கூட தான் நம்ம வந்து மோஸ்டா டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி கிராக்கர்ஸ் எல்லாம் நம்ம வெடிப்போம். ஸோ நான் வந்து ப்ரிஃபர் பண்ணது கிட்ஸ் தான். ஏன்னா நான் உங்களுக்கு 3 காம்போ வீடியோவில் சொல்லியிருக்கேன், 2000, 3000, 5000 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 70% வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிட்ஸ் ஐட்டம். அதுக்கப்புறம் சில பாம்பு ஐட்டம்ஸ் அதெல்லாம் இருக்கும். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கிட்ஸ் தான் நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது வந்து பட்டர்ஃப்ளை, டான்சிங் பட்டர்ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு இதோட எம்ஆர்பி வந்து 700 ருபீஸ் இருக்கு. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா என்னோட வாயில கொஞ்சம் புண்ணு, அதனால தான் என்னால் பேச முடியல. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இது வந்து உங்களுக்கு காட்டினா உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், நீங்களும் பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா தீபாவளி வந்து முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு டிஸ்கவுண்ட்ஸ், ஏன்னா அந்த வீடியோவில் நீங்க பார்த்துருப்பீங்க, ஆகஸ்ட் 15 வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 15% வந்து கம்மி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம சேனலுக்காக. ஒரு 15% வந்து டிஸ்கவுண்ட். நீங்க ஒரு 10,000க்கு பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்னா ஃபிளாட்டா நம்மளுக்கு ஒரு 1500 ருபீஸ் கம்மி பண்ணிட்டு 8500க்கு நீங்க பே பண்ணா போதும். அந்த மாதிரி ஒரு டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்காரு ஆகஸ்ட் 15 வரைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரேட் வந்து ஃபிளக்சுவேஷன்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதே டிஸ்கவுண்ட் கண்டினியூ பண்றேன்னு சொல்லியிருக்காரு. பட் என்னன்னா நீங்க லாஸ்ட் மினிட் போக போக என்னன்னா ரேட் கண்டிப்பா ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஏன்னா டிமாண்ட் ஒன்று கிரியேட் ஆகும், அப்போ எல்லாத்துலயுமே ரேட் வந்து அதிகமாயிடும். அதனால தான் நீங்க முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா பெஸ்டா இருக்கும். அது என்னோட சஜஷன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 4x4 வீல் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 500 ருபீஸ். இது அடுத்தது வந்து வீஸ்லிங் வீல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐட்டம். இது வந்து கிட்ஸுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொன்னாரு. இதோட ரேட் பாத்தீங்கன்னா 450 ருபீஸ் எம்ஆர்பி. இந்த நெக்ஸ்ட் ஐட்டம் பாருங்க, இது 90 வாட்ஸ். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வாலா வந்து பேனு. வாலா வந்து இப்போ சிவகாசியில் உங்களால பார்க்க முடியாது, டோட்டலா உங்களுக்கு பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இது ஒன்று கொடுத்துருக்காங்க 90 வாட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இது நல்லா இருக்கு. நான் மெயின் வீடியோலயே உங்களுக்கு இதோட வீடியோ அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ அது நீங்க பாருங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இந்த 90 வாட்ஸ் பாத்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து 420 ருபீஸ் போட்டிருக்காங்க. அடுத்த ஐட்டம் பாத்தீங்கன்னா ரெயின்போ ஃபாக் ஃபுல்லா உங்களுக்கு அந்த ஸ்மோக் மாதிரி வரும். ஓகேங்களா, இது வந்து கலர் கலரா வரும். இதுவும் நான் உங்களுக்கு மெயின் வீடியோவில் வந்து பர்ஸ்டிங் இதுல காட்டியிருப்பேன். நீங்க பாருங்க, அதில் உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும். இது பாத்தீங்கன்னா 300 ருபீஸ் எம்ஆர்பி. ஓகேங்களா, இது வந்து ரெயின்போ ஃபாக், டிஃப்ரெண்ட் கலர்ஸா வரும் உங்களுக்கு ஸ்மோக். அடுத்த ஐட்டம் பாத்தீங்கன்னா ராபின் கிளாசிக் 5-in-1 அப்படின்னு சொல்லிட்டு இது நியூ ஐட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி வந்து 1000 ருபீஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து ராபின் கிளாசிக் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஐட்டம். ஸோ டோட்டலா 2 இருக்கு. இது ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெட் கலர், இது கிரீன் கலர் நினைக்கிறேன் நான். உள்ள வந்து சின்ன சின்ன பாக்ஸஸ் லைக் அந்த மேட்ச் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த ஐட்டம் தான் 1000 ருபீஸ் எம்ஆர்பி. இது அடுத்தது பாருங்க, ஸ்மோக்கி ஸ்டிக்கு கிரீன் கலர். இதுவும் ஒரு நியூ ஐட்டம் தான். ஸோ இதோட எம்ஆர்பி வந்து 320 ருபீஸ் போட்டிருக்கு. அடுத்தது ஹெலிகாப்டர். இது சூப்பரா இருக்குங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து நான் வெடிக்க போது இது நல்லா இருந்தது. கிட்ஸ் வந்து ஸ்பெஷலாக ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நல்லா இருந்தது ஹெலிகாப்டர். இதோட எம்ஆர்பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 5 பீஸ் இருக்குங்க. எம்ஆர்பி வந்து 1000 ருபீஸ் எம்ஆர்பி. ஸோ எம்ஆர்பி வந்து 1000 ருபீஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சக்ரா. இது வந்து வர்ஷினி பிராண்டு. ஸோ வர்ஷினி வந்து சூப்பராக இருக்குங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு பிராண்ட் வர்ஷினி. ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா இதில் 10 பீசஸ் இருக்கும், 660 ருபீஸ் போட்டிருக்கு சக்ரா. ஸோ வர்ஷினி பிராண்ட் பொறுத்த வரைக்கும் சக்ராஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் சக்ராஸ்ல பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் போடுறாங்க. வெல்லோ கிராக்கர்ஸ்ல இருந்து வர்ஷினி வேற லெவல்ல இருக்கு. இது வந்து ஊதுவத்தி அவங்க ஆக்சுவலி காம்ப்ளிமெண்ட் மாதிரி கொடுத்துருவாங்க. ஊதுவத்தி வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் கிட்ஸோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் சின்சான். எங்க வீட்டில் கிட்ஸுக்கு வந்து சின்சான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா மொபைல் எடுத்துட்டு அந்த சின்சான் கார்ட்டூன் தான் எப்பயுமே பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ சின்சான் வந்து அந்த அளவுக்கு கிட்ஸ் இதுல ஒரு நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சின்சான் இது வந்து நியூ வெரைட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ் இது சின்சான். நெக்ஸ்ட் வந்து ராக்கெட் பாம்பு. ராக்கெட் பாம்பு பார்த்தீங்கன்னா இதோட எம்ஆர்பி, ராக்கெட்லாம் வேற லெவலுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ராக்கெட்லாம். சின்ன வயசுலலாம் ராக்கெட்லாம் சூப்பராக இது பண்ணுவேன். 144 ருபீஸ் எம்ஆர்பி. ஸோ ராக்கெட் பாம்பு இது வந்து மெகா பெஸ்ட் ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு இது நியூவா வந்திருக்கு. இது சூப்பரா இருக்குங்க. இது நான் உங்களுக்கு அந்த வீடியோல போட்டிருப்பேன் பர்ஸ்டிங் இதுல மெயின் வீடியோல. நீங்க அது பாருங்க. மெயின் வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க் நான் கொடுத்துறேன். நீங்க அந்த மெயின் வீடியோல பாருங்க. சில இதுக்கெல்லாம் நான் பர்ஸ்டிங் வீடியோஸும் அதில் நான் அட்டாச் பண்ணியிருப்பேன். ஸோ பாருங்க, இது நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். சூப்பரா இருக்கும். இதுவும் நல்ல ஒரு குவாலிட்டியான கிராக்கர். இது அடுத்தது வந்து பீகாக் ஃபெதர்ஸ். இதோட எம்ஆர்பி வந்து 300 ருபீஸ். ஓகேவா, இதுல பாத்தீங்கன்னா ஒரு 5 இருக்கும் பீகாக் ஃபெதர்ஸ். அடுத்து வந்து பட்டர் ஸ்காட்ச். இது வந்து ஐஸ்கிரீம் கிடையாது, கிராக்கரு. 5 பீஸ் இருக்கும் இதுல. இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 560 ருபீஸ் இதோட எம்ஆர்பி. ஸோ எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா தாங்க இருக்கும். இதெல்லாம் நம்ம ஏரியாவில் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எம்ஆர்பி 560 எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா 400 ஆச்சு இருக்கும். அது கம்மி இங்க விற்கவே மாட்டாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் இங்க தானே பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வந்து 2000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவேன். கொஞ்சம் தான் வரும் கிராக்கர்ஸ். பசங்க வந்து சீக்கிரமா வெடிச்சிடுவாங்க.
திருப்பி கிராக்கர்ஸ் வந்து வேணும் 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 அடம்பிடிப்பாங்க. திருப்பி போயிட்டு ஒரு 2000 ரூபாய் எடுத்துட்டு வந்தா கூட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நம்ம வந்து காசு அதிகமாக வைக்கிற மாதிரி இருக்கும், பட் பட்டாசு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது. நான் எப்போ சிவகாசி போனனோ அப்போல இருந்து கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. எங்கள் வீட்டில் 2 days வெடிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கு. ஸோ இது வந்து பட்டர் ஸ்காட்சுங்க. அடுத்தது இது வந்து கலர் மேஜிக் வைப்பு. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1600. இது எப்படின்னு எனக்கும் தெரியல. ஆக்சுவலி இது வாலா டைப்னு நினைக்கிறேன். ஸோ தீபாவளி இப்போ வெடிக்க போது தான் தெரியும் இது என்னன்னு. நிறைய ஐட்டம்ஸ் வந்து புது ஐட்டம்ஸுங்க. இது வந்து ஸ்பார்க்லஸ் தான். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 300 rupees. இது வந்து கிராக்லிங் சவுண்ட் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்பார்க்கல்ஸ். நெக்ஸ்ட் ஐட்டம் பார்த்தீங்கன்னா இது வந்து சிவகாசி ஸ்பெஷலுங்க. இது வந்து சிவகாசி ஸ்பெஷலு. இந்த தடவை இது நியூ ஐட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு இந்த காம்போவில் வந்துடும். இது வந்து எம்ஆர்பி எவ்வளோ பார்த்தீங்கன்னா 900 rupeesங்கிறது. இதுவும் எனக்கு தெரியல என்னன்னு. அந்த தீபாவளி இப்போ வெடிக்க போது தான் நம்மளுக்கு தெரியும். இது வந்து சிவகாசி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரிக் ஸ்பார்க்லஸ். இதுவும் ஒரு 2 இது கொடுத்துருக்காங்க. இதோட எம்ஆர்பி வந்து 250 rupees இது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரை கலர். இது வந்து ஃபவுண்டைன் கிராக்லிங்கு. லாஸ்ட் டைமும் நாங்கள் வெடித்தோம். இது சூப்பராக இருந்தது. இது லைக் புஷ்பான் மாதிரி தான், பட் இது நல்லா பெருசாக வரும். உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கிட்ஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இதோட எம்ஆர்பி வந்து 850 rupees. இது வந்து ட்ரை கலர், 3 கலர் இருக்கும் இதில். உங்களுக்கு அந்த புகை வரப்போது பார்த்தீங்கன்னா 3 கலரில் வரும். நல்லா சூப்பராக இருக்கும். இது செம்ம ப்ராடக்ட். இது ஃபவுண்டைன் தான். அடுத்தது வந்து பம்பரா. இதுவும் நல்லா இருக்குங்க. இதுவும் லாஸ்ட் டைம் நாங்கள் வெடித்தோம், நல்லா இருந்தது. இதோட எம்ஆர்பி வந்து 900 rupees. இதெல்லாம் கிட்ஸுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அட்ராக்டிவ் கிராக்கர்ஸ் இதெல்லாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சக்ராஸு வர்ஷினி பிராண்டு. சூப்பராக இருக்கும். இது வந்து கொஞ்சம் சைஸ் பெரிய சைஸ். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1600. வர்ஷினி பிராண்டு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இது வந்து நான் ஏன்னா 2 years வர்ஷினி பிராண்ட் வந்து சக்ராஸ் அதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணியிருந்தோம். சூப்பராக இருந்தது. எல்லாமே நல்லா இருக்கும். அதே பார்த்தீங்கன்னா இது காலர் கோட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு இதோட எம்ஆர்பி வந்து இதுவும் நியூ ஐட்டம் தான். இது நான் இப்போ தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 10 pieces இருக்கும். அண்ட் எம்ஆர்பி இதில் வந்து எம்ஆர்பி மென்ஷன் பண்ணலை. இது என்ன ஐட்டம் தெரியல. நம்ம கிராக்கர்ஸ் வெடிக்க போது தான் நம்மளுக்கு தெரியும். இது ஒரு ஐட்டம் இருக்குது இதில். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது அப் அப்படின்னு சொல்லிட்டு இது 3 in 1. ஐ திங்க் இது மேலே போய் வெடிக்கிற வெடின்னு நினைக்கிறேன். அதுதான் இருக்கும். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 2600 போட்டிருக்கு. இதெல்லாம் நைட்டில் மேலே போய் வெடிக்கிற வெடி. சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்ஸுங்க. நம்ம சின்ன வயசுலேருந்து ஃப்ளவர் பாட்ஸ் இல்லாமல் தீபாவளி கொண்டாட மாட்டோம். ஸோ ஃப்ளவர் பாட்ஸு இதோட எம்ஆர்பி வந்து 890 rupees. இது ஒரு இருக்கு. நெக்ஸ்ட் பாருங்க சிட் ஃபட் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று. இது சின்ன வெடின்னு நினைக்கிறேன். 10 pieces இருக்கும். இதோட எம்ஆர்பி வந்து 180 rupees. அடுத்தது இது பாம்பு. அந்த பாம்பு 70 rupees எம்ஆர்பி. இதெல்லாம் கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இது அக்னி பாம்புங்க. வேற லெவலுங்க. இது வந்து ஆட்டம் பாம்போட அப்பா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆட்டம் பாம்பே பார்த்தீங்கன்னா அப்படி வெடிக்கும். காதெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். இது வந்து சான்ஸே கிடையாதுங்க. காது போயிடுங்க. இது வெடிக்க போது பார்த்தீங்கன்னா கீழே வெடிக்கணும். நம்ம ரோட்ல தானே வெடிப்போம். அந்த ரோடே ஷேக் ஆகும். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பாம்பு அப்படின்னு சொல்லலாம் அக்னி பாம்பு. எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிக்கும். இது வந்து ரகடு பாய்ஸ் எல்லாம் இது கண்டிப்பாக வெடிக்கலாம் அக்னி பாம்பு. இது சைஸே பெருசாக இருக்கும். இதோட எம்ஆர்பி வந்து 1500. ஓகேங்களா. நான் லாஸ்ட் 2 years இந்த அக்னி பாம்பு வெடிச்சிருக்கேன். வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்லுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அசார்டட் கார்ட்டூன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொடுத்துருக்காங்க. கிட்ஸ் இதுதான் 300 rupees போட்டிருக்கு எம்ஆர்பி. பட் 300 வர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஏன்னா பேக் ரொம்ப சின்னதாக இருக்கு. ஆனால் உள்ள விஷயம் இருக்கும். இல்லாமலாம் 300 rupees இருக்காது. இது நியூ ஐட்டம் தான். இது சாக்லேட்டு சக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஐட்டமு. நான் வீடியோ எடுக்க போது கூட சொல்லியிருந்தாரு. தாமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு. அதில் வந்திருக்கிற நியூ ஐட்டமு நல்லா இருக்கும் சொன்னார். பட் வெடிச்சு பார்த்தா தான் தெரியும் இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு. வெடிதான் இருக்கும். இதோட எம்ஆர்பி வந்து 2000 போட்டிருக்குப்பா. 2000 ரூபாய் போட்டிருக்குங்க எம்ஆர்பி. இத்தனை இருக்கு, 5 தான் இருக்கு. அப்போ ஒன்னொன்னு 400 ரூபாவா? அப்படி 400 ரூபாய்க்கு என்ன வருது? வெடிச்சு பார்த்தா தான் தெரியும். ஆனா இது நல்லா இருக்கும்னு சொன்னாரு அவரு. நம்ம வீடியோல வந்து சார் பேசியிருப்பாருல, அவர் வந்து இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. பார்க்கலாம். இந்த தீபாவளி வெடிச்சு தான் பார்க்கணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து வெடி தான். லைக் லக்ஷ்மி வெடி அந்த மாதிரி டைப் ஆஃப் வெடி. இது டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு 10 இருக்கு. ஓகேங்களா. இது வேற புதுசா இருக்காரு. ஸோ இதோட எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 90 rupees தான். நெக்ஸ்ட் வந்து கோல்டு. இதோட எம்ஆர்பி எவ்வளோ? இதெல்லாம் வெடி தாங்க. வெடி வந்து கம்மியாக தான் இருக்கும். கிட்ஸுக்கு தான் நிறைய இருக்கும். ஏன்னா கிட்ஸ் தானே வெடிப்பாங்க. நம்ம வெடிக்க போகிறோம். கிட்ஸ் என்ஜாய் பண்ணால் நம்ம என்ஜாய் பண்ண மாதிரி. இதில் எம்ஆர்பி போடல. கோல்டு ஐட்டம். இது வந்து பேஸ்கெட் பாம்பு. இது பிஜிலி டைப் தான் நினைக்கிறேன். இது கொஞ்சம் டிசைன் மாற்றி போட்டிருக்காங்க. இதோட எம்ஆர்பி வந்து 250 rupees போட்டிருக்கு. பேஸ்கெட் பாம்பு. அடுத்தது ஃப்ளவர் பாட்டில் இது ஒரு ஸ்பெஷல் ஐட்டம். இதோட எம்ஆர்பி வந்து 590 rupees. இது வெடிச்சு பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு.
நல்லா இருக்கு பாருங்க. அண்ட் இது வந்து பைப்பு மேலே போய் வெடிக்கிற வெடி தான். இது வந்து அந்த பைப், இது மேலே போய் வெடிக்கிற வெடி. இது லாஸ்ட் டைம் வந்து வேற ஒரு இதுல போட்டிருந்தாரு, நல்லா இருந்தது. நல்லா மேலே போயிட்டு நல்லா வெடிச்சது, சவுண்டும் நல்லா வந்தது, சூப்பரா இருந்தது. இதோட எம்ஆர்பி வந்து இதெல்லாம் ரேட் அதிகம். ஏன்னா நைட்டு இது 4500 ரூபாய் போட்டிருக்கு எம்ஆர்பி. ரேட் இருக்கும், எனக்கு தெரிஞ்சு இருக்கும் 2000 ரூபாய்ச்சி இருக்கும். நம்ம பக்கத்து ரீட்டைல் ஷாப்ல வாங்க போது 2000 ரூபாய்ச்சி இருக்கும். இது 4500 ரூபாய் போட்டிருக்கு எம்ஆர்பி. நான் இது வந்து எப்பயுமே வெடிச்சது கிடையாது. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் தான் வில்லோ கிராக்கர்ஸ் மூலமா தான் நான் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வெடிக்கிறது. ஏன்னா ரேட் அதிகமாக சொல்லிட்டு நான் வாங்கவே மாட்டேன். அதிகமாக வாங்குறது என்ன, பிஜிலி வெடி, ஆட்டம் பாம்பு, லக்ஷ்மி, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது இருக்கும்ல, அதுதான் நாங்கள் வெடிச்சுட்டு இருப்போம். ஏன்னா பட்ஜெட் நம்மளுக்கு உங்களுக்கு தெரியும், நம்ம எல்லாம் மிடில் கிளாஸ் பீப்புள் தான். பட்ஜெட் அதிகமாக வச்சுலாம் நம்ம வாங்க மாட்டோம். ஸோ இப்போ ஏதோ வில்லோ கிராக்கர்ஸ் மூலமாக நான் கொஞ்சம் பட்ஜெட்லேயே கொஞ்சம் குவான்டிட்டி நல்லா கொடுக்கறதுனால தான் நம்ம வாங்கி வெடிக்கிறோம். ஸோ இது மேலே போய் வெடிக்கிற வெடி, இது பைப்பு, ஓகேங்களா. இது கிராக்லிங் ஸ்பார்க்கிள்ஸ் தான், 300 ருபீஸ். இது கொஞ்சம் சைஸ் பெருசாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆங்கிரி பேர்ட்ஸுங்க. ஆங்கிரி பேர்ட்ஸ்லாம் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு நல்ல கேரக்டர். இது 3000 போட்டிருக்கு எம்ஆர்பி. டோட்டலாக ஒரு 5 இது இருக்குது ஆங்கிரி பேர்ட்ஸ். நல்லா இருக்கும். இதுவும் ஒரு நியூ ஐட்டம் தான் சொன்னாங்க. பட் லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ஆங்கிரி பேர்ட்ஸ் வேற இது வெடித்தோம், அது கிடையாது. இது வேற இது, நியூ மாடல் இது. ஸோ வெடிச்சு பார்த்தா தான் தெரியும் இது எப்படின்னு. அடுத்தது வந்து எலக்ட்ரிக் ஸ்பார்க்கிள்ஸ். இது ஒரு 2 கொடுத்துருக்காங்க, 250 ருபீஸ் எம்ஆர்பி. அண்ட் இது பார்த்தீங்கன்னா லக்கி சாம்ஸ் 25 ஷார்ட்ஸ். இதுதாங்க சொல்லி ஆகணும். லாஸ்ட் டைம் இது ஆக்சுவலி இது வந்து மேலே போய் வெடிக்கும், 25 தடவை மேலே போய் வெடிக்கும். இது நான் வேணுமா ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க. இது வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்டிடுறேன். இது வந்து ஆக்சுவலி லாஸ்ட் டைம் வெடிச்சோம் பாருங்க, வேற லெவலுங்க. இது எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்தது. 25 ஷார்ட்ஸ் இது நீங்கள் வெடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க, எத்தனை பேர் இது ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருந்தது. நம்ம கேஜிஎஃப் படத்துல அவர் வருவார்ல, டப 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 டபா சுட்டுட்டே இருப்பார் பாருங்க, அதே மாதிரி மேலே போயிட்டு வெடிச்சுட்டே இருக்கும். 25 ஷார்ட்ஸ் சூப்பரா இருக்கும். இது எனக்கு ரொம்ப ஒரு ஃபேவரட் அப்படின்னு சொல்லலாம். இது பார்க்க போதெல்லாம் எனக்கு கேஜிஎஃப் படம் தான் ஞாபகம் வரும். செம்ம மாஸ் சீனுங்க அதெல்லாம் கேஜிஎஃப்ல. அதே மாதிரி தான் இது 25 ஷார்ட்ஸ். இதோட எம்ஆர்பி சொல்லிடுறேன், ஏன்னா உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தான். இதுல எம்ஆர்பி மென்ஷன் பண்ணல. ஓகே, இது வந்து ஏஎல்கேஆர் அப்படின்னு ஏதோ போட்டிருக்கு. இது என்ன எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு வெடி தான் இருக்கும். 500 ருபீஸ் எம்ஆர்பி போட்டிருக்கு. இங்க இது கொடுத்துருக்காங்க, ஒரு வெடி நினைக்கிறேன். இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க, எனக்கு ஐடியா இல்லை இதை பத்தி. அடுத்தது பாத்தீங்கன்னா இது 60 மல்டி ஷாட்ஸுங்க. 60 நம்ம 25 சொன்னோம்ல, அதோட அப்பா 60. இது நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். ஏன்னா 25 தான் நான் ட்ரை பண்ணேன், அதுவே ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் வேற பில்டப் போட்டுட்டேன் கேஜிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு. இது அதுக்கு மேல இருக்கும் போல. இது 60 ஷார்ட்ஸ் பாருங்க. 60 ஷார்ட்ஸ் வேற லெவல்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறேன். ஸோ எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு, தீபாவளிக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் அப்போதான் நம்ம வெடிக்க போறோம். லாஸ்ட் பார்த்தீங்கன்னா மணி இன் தி பேங்க். முக்கியமானது வந்து நம்மளுக்கு மணி தேவை. ஃபைனலாக மணியோட நம்ம முடிச்சிடலாம் கிராக்கர்ஸ். இது மணி இன் தி பேங்க். இதோட எம்ஆர்பி போடலை, ஓகேங்களா. ஸோ இதுதாங்க நம்ம கிராக்கர்ஸோட அன்பாக்சிங் வீடியோ முடிஞ்சுது. ஸோ டோட்டலாக இதுதான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ நான் டோட்டலாக எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 46 ஐட்டம். ஸோ நம்ம வீடியோ போட்டிருந்தோம் 3 காம்போ 2000 ரூபாய் காம்போ. அதில் பார்த்தீங்கன்னா 31 ஐட்டமு. 3000 காம்போவில் பார்த்தீங்கன்னா 36 ஐட்டம்ஸு. 5000 காம்போவில் பார்த்தீங்கன்னா 46 ஐட்டம்ஸ். நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 5000 காம்போ. ஸோ இது வந்து டோட்டலாக 46 ஐட்டம்ஸ் இருக்கும். உங்களுக்கு நான் இந்த லிஸ்ட்டும் காட்டிடுறேன். இதுதான் டோட்டலாக அந்த 46 ஐட்டம்ஸு. இந்த காம்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா வில்லோ கிராக்கர்ஸில் தாராளமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். இது எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற கிராக்கர் ஷாப்பில் போய் வாங்கினீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 8000லேருந்து 10,000 தாராளமாக வரும். வில்லோ கிராக்கர்ஸில் 5000 ரூபாய்க்கு நம்மளுக்கு கொடுக்குறாங்க. வில்லோ கிராக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் 100% நான் கேரண்டியாக சொல்கிறேன், கிராக்கர் குவாலிட்டி வேறு லெவலில் இருக்கும், குவான்டிட்டி நல்லா இருக்கும். இது வந்து எனக்கு தெரிஞ்சு 2 நாள் வெடிக்கலாம். நான் சொல்கிறது நைட்டு. ஸோ 2 நைட்டு வந்து தாராளமாக வெடிக்கலாம், இல்லை ஒரு நைட்டில் கூட வெடிக்கலாம். நம்ம வெடிக்கிறது பொறுத்து தான். நாங்கள் வந்து 2 டேஸ் ஸ்பிட் பண்ணி நாங்கள் வெடிப்போம் தீபாவளி. எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ எனக்கு 5000 ரூபாய் வச்சு வாங்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 2000 3000 காம்போ கூட இருக்குது. அது கூட பெஸ்ட் காம்போ தான். அது எல்லாமே நான் வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு காட்டியிருப்பேன், மெயின் வீடியோவில். அதோட லிங்க் நான் கொடுத்துறேன், நீங்கள் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு கஸ்டமைசேஷன் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக சிவகாசி போயிடுங்க, வில்லோ கிராக்கர்ஸ் போயிட்டு நீங்கள் கஸ்டமைசேஷன் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரேட் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் பெஸ்ட்டாக இருக்கும். அங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்கும், நீங்கள் எல்லாமே பார்த்துட்டு கூட வில்லோ கிராக்கர்ஸில் வந்து பாருங்கள். ப்ரைஸ் வந்து 100% பெஸ்ட்டாக இருக்கும். நான் மெயினாக சொல்ல வரது வந்து குவாலிட்டி தான்.
ஏன்னா பர்சனலாகவே நான் வந்து வீட்டில் கிராக்கர்ஸ் வந்து ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணுறதுனால குவாலிட்டி பற்றி எனக்கு தெரியும். நீங்களும் ட்ரை பண்ணிட்டு குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் பேரை கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்க. அந்த டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக பண்ணி கொடுப்பாரு. பெஸ்ட் ப்ரைஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு தீபாவளி வந்து ஃபேமிலியோட சந்தோஷமாக கொண்டாடுங்க. மெயினாக என்னன்னா சேஃப்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் கிட்ஸு கூட செலிப்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா சேஃப்டி பார்த்துக்கோங்க. ஏன்னா கிட்ஸுக்கு தெரியாது, அவங்க வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருப்பாங்க. நம்ம பக்கத்துல இருந்து ஒரு கைடன்ஸ்ல இது பண்ணணும். சேஃப்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ எல்லாருமே தீபாவளி வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. செலிப்ரேட் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிடுங்க. எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. அண்ட் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக நான் நல்ல வீடியோஸ் உங்களுக்காக கொண்டு வரேன். தேங்க்யூ.